வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, இந்த ஆண்டு உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, இந்த ஆண்டு நீங்கள் இந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். இந்த ஆண்டு பல்வேறு கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு நற்பலன்கள் நிறைந்த ஆண்டாக அமைந்திருக்கு. இதுனா வரையிலும் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை, எந்த ஒரு சாதகமான பலனுமே கிடைக்கல, தொழிலில் வியாபாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது. ஏன்னா இந்த உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆயுள்காரகனான சனி ராசிநாதனாக இருக்கார். அதனால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு கிரக நிலைகள் நற்பலன்கள் அனைத்தும் வாரி வழங்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு. 3ஆம் இடத்துல ராகுவும் மே 1 முதல் 5ஆம் இடமான குருவால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் உண்டாகும், சொத்து சேர்க்கை உண்டாகும், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு முதலாளியால் நல்ல ஒரு பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு புதிய பொறுப்பெல்லாம் வந்து சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். வரையிலும் குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்கு. திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே வரன் அமையலையே அப்படின்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சூழ்நிலையும் இருக்குது. வீட்டில் சுப செய்தி ஒன்று நடைபெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த ஆண்டு முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயமாக கல்யாணமாகாத ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சூழ்நிலையும் இருக்குது. இந்த ஆண்டு பொறுத்தவரையிலும் ராகு சஞ்சாரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களும் 3இல் ராகுவும் 9இல் கேதுவும் இருக்காங்க. இதனால தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. பணியில் நல்ல ஒரு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான சூழ்நிலையும் அதிகமாக இருக்குது. அதே டைமில் மே மாதம் 1ஆம் தேதி முதல் நன்மைகள் அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று நடைபெறத்துக்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தி வைப்பார் குரு பகவான். இந்த ஆண்டு குரு வந்து மே மாதத்தில் குரு பயிற்சியாக இருக்குது. அதனால் மிகப்பெரிய மாற்றம் நம்ம மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு நடைபெற போகுது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வாங்க. நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இந்த மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைய போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்களெல்லாம் இந்த ஆண்டு நிறையவே ஏற்பட போகுது. அதை என்னென்ன திருப்பங்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த ஆண்டு பல்வேறு விதமான கிரக நிலை மாற்றங்களும் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடைபெற போகுது. அதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். மனக்காரகனான சந்திரனை நட்சத்திர
நட்சத்திரநாதனாகவும் ஆயுள் காரகனான சனியை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு அதிர்ஷ்டங்களை வழங்கப் போகிற ஆண்டாக தான் அமைந்திருக்கு. இதற்கு முன்பிருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும். 3ல் சஞ்சரிக்கும் ராகு உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலையும் லாபம் கிடைக்கிறதற்கான சூழ்நிலை அதிகமாகவே இருக்கு. மே 1 முதல் குருவும் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். 9ஆம் பார்வையால் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால குரு பார்க்க கோடி புண்ணியம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே மறைந்து போகும். இந்த குருவோட பார்வை உங்களுடைய ராசியில் 9ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு இதுனா வரையிலும் பிரச்சனை, கடனில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி போயிடும். அதே மாதிரி தொழிலில் இருந்த சங்கடங்களும் விலகும். சந்தோஷ சாரல் அடிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு கும்பராசியில் பாதச்சனியாக சஞ்சரித்து வருவதால் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் இந்த ஆண்டு மறையும். ஜூன் 19லேருந்து நவம்பர் 4 வரையில் வக்கிரகம் அடைவதாலும் 2025 பிப்ரவரி 27 முதல் மார்ச் 29 காலங்களில் அஸ்தமம் அடைவதாலும் 2ஆம் இடமான சனியால் வியாபாரத்திலையும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த குரோதி ஆண்டு தைரியமும் வீரியஸ்தானமான 3ல் ராகுவும் பாக்கியஸ்தானமான 9ல் கேதுவும் இருப்பதனால உங்களுடைய முயற்சி அனைத்திலுமே வெற்றி தாங்க இந்த ஆண்டு. பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் பின்னடைவு அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு வெற்றி ஏற்படும். கோவிலுக்கெல்லாம் சில பேர்லாம் கோவில் திருப்பணியெல்லாம் பங்கேற்பதற்கான சூழ்நிலையும் இருக்குது. வேலையில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. இந்த ஆண்டு வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு சில பேர்லாம் முயற்சி செய்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறத்துக்கான யோகமும் இருக்குது. குடும்பத்தில் தொழிலில் எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த ஆண்டு. அதே டைமில் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு பார்வை உண்டாவதால் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் இதுனா வரைக்கும் நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையாக இருந்தவங்க கூட இந்த ஆண்டு சனியின் பார்வை ஆயுள் ஸ்தானத்தின் மீது பதிவதால் வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இயந்திர தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நோயில் ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, இந்த ஆண்டு எழுந்திருத்து நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைந்திருக்கு. இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக தான் அமைந்திருக்கு. லாபஸ்தானத்தில் குருவும் சனியும் பார்வை உண்டாவதால் எதிர்பார்த்த பணவரத்து அதிகமாக இருக்கும். தம்பதிகளுக்குள்ள இதுனா வரையிலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள்லாம் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. பிள்ளைகள் உங்களுடைய நற்பெயரை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பொது தேர்வில் அதிக மதிப்பெண் கிடைக்கும். மேற்கல்வியில் எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலம் பிரைட்டாக இருக்கிறத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுவீங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு ஜென்ம நட்சத்திரத்தன்று சிவபெருமான வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலியமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் பவன் நம்பூதிரி. வாங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தைரியக்காரகனான செவ்வாய நட்சத்திரநாதனாக பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்தும் நிறைந்த ஆண்டாக தான் அமைந்திருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகுவும் மே 1 முதல் 5ல் குருவும் முயற்சி செய்கிறாங்க. அதனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி நிறைந்த ஆண்டாக தான் இந்த ஆண்டு
அமைந்திருக்கு. தொழிலில் வேலை செய்யும் இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் இருக்கிறதுனால மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. நம்ம மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி தான். இதுநாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் படிப்படியாக குறைந்து என்ன தான் பண்ணினாலும் இந்த வியாபாரம் முன்னேறவே மாட்டேங்குது, தொழில் முன்னேற்றமே இல்லை, பின்னடைவு தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இதுநாள் வரைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுடைய முன்னேற்றம் தான். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது. இந்த ஆண்டை பொறுத்த வரையிலும் இந்த அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ராகு கேது குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதனால் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரையில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு சனிக்கிழமை என்று ஹனுமானை வழிபட்டுக்கிடுவாங்க. உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.